உலக அரசியல மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி என்னன்னு தெரியுமா? ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இது 3க்கும் இடையேயான தாக்குதல் ரொம்பவுமே தீவிரம் அடைஞ்சிட்டு வருது. இதனால உலக பொருளாதாரமும் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு கடல் வழி பாதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்ற கடல் வழியை ஈரான் மூடியதுனால கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில ஹார்முஸ் ஜலசந்தி வழியா 1 லிட்டர் கச்சா எண்ணெய் கூட நீங்க எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கடுமையா எச்சரிச்சிருக்காங்க. அதன் பிறகு அதிர்ச்சியான ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. என்னன்னா, தாய்லாந்தை சேர்ந்த மைரிஸ் நர்ஸ் அப்படின்ற ஒரு கப்பல் குஜராத் துறைமுகத்தை நோக்கி வந்ததாகவும் அதன் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதா சொல்லப்படுது. இதற்கு இந்தியா கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னா, அந்த கடல் வழி பாதையா இந்திய கொடியை ஏந்திய கப்பல்கள் வந்தா அந்த கப்பல்களுக்கு மட்டும் நாங்க அனுமதி வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அரக்சியோடு ஜெய்சங்கர் அவர்கள் பேசிய பேச்சுவார்த்தையில அனுமதி கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. ஆனா ஈரான் இந்த அனுமதியை மறுத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ராய்டர்ஸ் அப்படின்ற ஒரு செய்தி நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு கப்பல் மும்பை போர்ட்டுக்கு வந்தடைஞ்சிருக்கு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாக்குதலின் போது அவங்களுடைய பாதுகாப்பு சைலன்ஸை நாங்க போடல, அப்படியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி ரொம்பவுமே அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு செய்தியா சொல்லியிருக்காங்க. அந்த கப்பல்ல சுமார் 1.35 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய்கள் கொண்டு வந்ததா சொல்லப்படுது. இதன் பிறகு நம்ம இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிரியோ நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.